PFO பென்ஷன் பத்தின ஒரு முக்கியமான தகவல் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். EPS 95 ஓய்வூதிய தொகையை ரூபாய் 10,000 உயர்த்துகிறதா மத்திய அரசு? பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகிறதா? ஆமாங்க, இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூபாய் 10,000 உயர்த்த போறதா மத்திய அரசு சில முக்கிய தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. EPS எனப்படும் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்கள் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதிய தொகையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்படுமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். PF திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் பெயரில் தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிறுவனம் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக PF கணக்கு வைத்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு வேலை செய்து அதில் பங்களிப்பு செய்த ஊழியர்கள் இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அவர்கள் கணக்கில் பங்களிப்பு செய்யும் தொகையில் ஒரு கணிசமான பணமானது பென்ஷன் திட்டத்திற்கு செல்லும். இவர்கள் ஓய்வு பெறும் போது இந்த பணத்தை மாதாந்திர ஓய்வூதிய தொகையாக பெறலாம். இதனை EPS அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 95 அப்படின்னு சொல்வாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை 1000 ரூபாயாக உள்ளது. இது பல ஆண்டுகளுக்கு முன்னர் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு தொகையாகும். ஆனால் தற்போது வாழ்க்கை செலவினங்கள் பல மடங்கு பெருகிவிட்டது. இத்தகைய சூழலில் வெறும் 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு ஓய்வூதியதாரரால் எப்படி குடும்பம் நடத்த முடியும், செலவுகளை போக்கிக் கொள்ள முடியும் என ஓய்வூதியதாரர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். மத்திய அரசு EPS பென்ஷன் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 ரூபாய் என்ற ஓய்வூதிய தொகை மாறாமலேயே அப்படியே உள்ளது. பல்வேறு ஓய்வூதிய அமைப்புகளும் EPS திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய பலரும் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்பதால் மத்திய அரசு இதனை கவனத்தில் கொண்டு ஓய்வூதிய தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் மத்திய அரசு இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. மத்திய அரசு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 5000 ரூபாயாகவும் அல்லது 10,000 ரூபாயாகவும் உயர்த்த வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு ஓய்வூதிய தொகையை உயர்த்துவது அரசுக்கு கூடுதல் செலவினை ஏற்படுத்தும். எனவே பட்ஜெட் ஒதுக்கீட்டை பொறுத்து அரசு இந்த முடிவினை எடுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026 மற்றும் 2027 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் நிலையில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக போகின்றன என்பது பற்றின எதிர்பார்ப்பும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ மேலும் இதை பற்றின கூடுதல் விவரங்கள் வெளியாச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.